நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சம்பவத்தை நமக்கு எடுத்து சொல்கின்றார்கள். பனூ இஸ்ராயல்கள் காலத்திலே நடைபெற்ற நிறைய சம்பவங்கள் இருக்கின்றன. அல்லாஹு தஆலா நேரடியாக சோதித்தது, மலக்குகளை கொண்டு சோதித்தது, இப்படியான பல சம்பவங்கள் பனூ இஸ்ராயல்கள் காலத்தில் இருப்பதை பார்க்கின்றோம். அதில் ஒரு சோதனை என்னவென்றால், ஒரு கிராமத்திலே 3 பேர் இருந்தார்கள். ஒரு கிராமத்தில் இருந்த மக்களிலே வித்தியாசமான 3 பேர் இருந்தார்கள். அதில் ஒருவர் எப்படி என்று சொன்னா, அவருடைய உடம்பெல்லாம் வெள்ள வந்து, அதுக்கு வெண்குஷ்டம் என்று சொல்வார்கள். அந்த நோய்க்கு மருந்து கிடையாது. இப்பொழுதும் கூட மருந்து கஷ்டம், மருந்து இல்லை. அது ஒரு உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனை தான். அந்த நோயை ஒரு சோதனை தான். அல்லாஹ் தஆலா அந்த நோயை ஒருவருக்கு ஏற்படுத்தினா அந்த நோயே ஒரு சோதனை. ஏண்டா பார்ப்பதற்கு அசிங்கம், முகமெல்லாம் வெள்ளையாகவும் இயற்கை நிறமாகவும் மாறி மாறி இருக்கும், கையெல்லாம் அப்படி, காலெல்லாம் அப்படி, உடம்பெல்லாம் அப்படி, இப்படியான காட்சிகளை நாம் பார்க்கின்றோம். அது போன்ற ஒருவர். இன்னும் ஒருவர் தலை முழுவதிலும் முடி இல்லை, வழுக்கை தலை. அது அவருக்கு ஒரு சோதனை. மூன்றாவது ஒருவர் 2 கண்களும் இல்லை, இவருக்கு இது ஒரு சோதனை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் தஆலா இந்த 3 பேரையும் சோதிக்க நாடினான். ஒரு மலக்கை மனித உருவிலே அனுப்புகிறான். அவர் முதலாவது அந்த வெள்ளை படர்ந்த மனிதன் இருக்கிறானே, வெண்குஷ்ட நோயாளி, அவரிடத்தில் வருகிறார். வந்து உமக்கு என்ன பிரச்சனை என்று கேட்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் ஒரு ஏழையாகவும் இருக்கிறேன், அதே நேரத்தில் என்னுடைய உடம்பிலே இவ்வளவு பெரிய வித்தியாசமான நோய் ஒன்று இருக்கின்றது. இந்த நோய்க்கு எத்தனையோ மருந்துகள் செய்து பார்த்தேன், நோய் குணமாகுவதே இல்லை. என்னுடைய பொருளாதாரங்களை நான் செலவழித்தேன், இந்த நோய் குணமாகவில்லை. அப்படியா, சரி, நீ உன்னுடைய நோய் குணமாக வேண்டுமா? என்ன செய்கிறார் இவர்? அவருடைய உடம்ப அப்படியே தடவி விடுகிறார். தடவி விட்டா அந்த நோய் குணமாகி விடுகின்றது. இப்பொழுது அவருக்கு கண்டு ஈனக்கூடிய ஒரு ஒட்டகையை கொடுக்கிறார். கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையை அல்லாஹ் பரக்கத்து செய்வான் என்று சொல்லிட்டு போயிடுறார். இப்போ இவர் இந்த ஒட்டகை பெருகி அவர் ஒரு மந்தையாகி மிகப்பெரிய ஒரு செல்வந்தனாக மாறிடுறார். இதுக்கு பின்னால அதே நாள்ல அடுத்த பயணம் போகிறார். எப்படி? அந்த வழுக்கை தலையனிடத்தில் போகிறார். உனக்கு என்ன பிரச்சனை? அவர் சொல்லுகிறார், நான் ஒரு ஏழையாகவும் இருக்கிறேன், என்னுடைய தலை முடி இல்லை, இதை பார்க்க அசிங்கமாக இருக்கின்றது, தலையில முடி வர வேண்டும். அப்படியா? அவருடைய தலையை தடவி விடுகிறார். தடவி விட்டு ஒரு கண்டு எனக்கூடிய மாட்டை கொடுக்கிறார். அந்த மாட்டை வாங்கி கொண்டார். அதோடு அவருடைய தலையில முடி வர ஆரம்பித்து விட்டது. இப்பொழுது அந்த மாடு ஒரு மந்தையாக பெருகி அவரும் அந்த ஊரிலேயே ஒரு செல்வந்தராக மாறிவிடுகின்றார். மூன்றாம் அவர் 2 கண்களும் தெரியாதவர், அவரை போய் சந்திக்கிறார். உனக்கு என்ன பிரச்சனை? அவர் வித்தியாசமாக பதில் சொல்லுகிறார். அடுத்த 2 பேர் சொன்ன பதிலை விட ஒரு வித்தியாசமான பதில் சொன்னார். என்ன சொன்னார்? எனது 2 கண்களும் தெரிவதில்லை, அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை இதுவரை நான் பார்த்ததில்லை, நான் இவைகளை எல்லாம் பார்க்க ஆசைப்படுகிறேன், அல்லாஹ்வுக்கு நான் நன்றியுள்ள ஒரு அடியானாக இருக்கிறேன் என்று சொன்ன உடனே அவருடைய 2 கண்ணை அப்படியே தடவி விடுகிறார். கண் பார்வை வந்து விடுகின்றது. அவருக்கு ஒரு ஆடு கொடுக்கிறார். அந்த ஆடு குட்டி போடுகிறது. அது ஒரு மந்தையாகி ஒரு பள்ளத்தாக்கை நிரப்புகின்ற அளவுக்கு பெருகி ஒரு பெரிய ஒரு செல்வந்தராக மாறிவிடுகின்றார். இந்த 3 பேரும் 3 செல்வந்தர்கள், பண வசதியோடு இவர்கள் 3 பேரும் அந்த ஊரிலேயே கொடிகட்டி பறக்கின்ற அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹு தஆலா மீண்டும் இப்பொழுதுதான் அவர்களை சோதிக்க போகிறான். ஏற்கனவே சோதிக்கவில்லை, ஏற்கனவே நோயை கொடுத்து பொறுமையை சோதித்தான். அதாவது வெண்குஷ்டத்தை கொடுத்து, வழுக்கை தலையை கொடுத்து, பார்வை இல்லாத கண்ணை கொடுத்து பொறுமையை தான் சோதித்தான். இப்பொழுது பொருளை சோதிக்க போகிறான். எப்படி? இன்னும் ஒரு மலக்கை ஏழை வடிவத்திலே அனுப்புகிறார். அவர் அந்த முதலாவது ஒட்டகை கொடுக்கப்பட்டவர் இருக்கிறாரே அவரிடத்தில் போகிறார். போய் சொல்லுகிறார்,
நான் ஒரு வழிப்போக்கன், எனக்கு வசதிகள் இல்லை, நான் வந்த வழியில கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கிறேன், எனக்கு நீங்கள் ஏதாவது உதவி செய்யுங்கள். இல்ல இல்ல, உதவி செய்யற அளவுக்கு என்னிடத்தில் ஒண்ணும் கிடையாது. இல்ல, நீங்க நிறைய செல்வத்தோடு இருக்கிறீங்க, குறைந்த ஒரு ஒட்டகையாவது எனக்கு தரலாமே என்று சொன்னா, இல்ல இல்ல, அப்படியெல்லாம் தர முடியாது. இப்ப திருப்பி இவர் சொல்றாரு, ஒரு காலத்துல நீங்க ஒரு ஏழையாக இருந்திருப்பீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தை தந்திருப்பான், அதன் மூலமாக அல்லாஹ்வுக்கு நீங்கள் நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டுமே என்று சொல்ல, அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? ஆஹா, இது பரம்பரையான சொத்து, என்னுடைய வாப்பா, வாப்பட வாப்பா, இவர்கள் எல்லோரும் சம்பாதித்த சொத்து, அதன் மூலமாக எனக்கு வந்த செல்வம் இது, பொய்யும் சொல்லி விடுகின்றார். அல்லாஹ்வுக்கு நன்றியும் மறக்கிறார், பொய்யும் சொல்லி விடுகிறார். இப்பொழுது அவர் இவரை பார்த்து சொல்கிறார், நீங்கள் சொல்வதில் உண்மை இல்லை என்று சொன்னா அல்லாஹ் உங்களை பழைய நிலைமைக்கு மாற்றி விடுவானாக சொல்லி போயிடுறார். அடுத்த நபரிடத்திலே போகிறார். இரண்டாம் நபர் மாடு கொடுக்கப்பட்டவர், அவரிடத்துல போய் இதே போல சொல்லி உதவி கேட்கிறார். அவரும் இப்படியே ஒரு பஞ்சம் ஓதுகிறார். அவரும் தனக்கு இப்படியான ஒரு அருக்குடை கிடைக்கவில்லை, இது பாரம்பரியமாக கிடைத்த சொத்து என்றுதான் அவரும் சொல்லுகிறார். அவருக்கும் இவர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் சொல்வதில் உண்மை இல்லை என்று சொன்னா அல்லாஹ் உங்களை பழைய நிலைமைக்கு ஆக்குவானாக. போயிடுறார். மூன்றாவது நபரிடத்தில் போகிறார். அவரிடத்துல போய் இவர் இதே போல தன்னை ஒரு ஏழையாக காட்டி உதவி கேட்கிறார். கேட்ட உடனே அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நான் 2 கண்களும் தெரியாதவனாக இருந்தேன், ஒருவர் வந்தார், என்னுடைய கண்ணை தடவி விட்டார், எனக்கு பார்வை வந்தது, அவர் எனக்காக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார், எனக்கு ஒரு ஆடு தந்தார், அந்த ஆட்டை கொண்டு இவ்வளவு பெரிய மந்தை பெருகி இருக்கிறது, நான் செல்வந்தனாகியது அவர் எனக்கு செய்த துஆவை கொண்டும் அல்லாஹ்வுக்கு நான் நன்றி செலுத்தியதை கொண்டும் எனக்கு இந்த இவ்வளவு செல்வங்களையும் அல்லாஹ் எனக்கு தந்தான். அதனால உங்களுக்கு ஆடு ஒன்றில்ல, எத்தனை ஆடு வேணும் என்றால் எடுத்துக்கொண்டு செல்லுங்கள் என்று சொல்லுகிறார். சொன்ன உடனே அவர் என்ன சொல்லுகிறார்? எனக்கு எதுவும் வேண்டாம், அல்லாஹ் உங்களுக்கு இன்னும் செல்வத்தை தரட்டும் கேட்டுட்டு போயிட்டார். கொஞ்ச நாளையிலேயே அந்த வழுக்கை தலையனும் அந்த குஷ்டரோகியும் பழைய நிலைமைக்கு மாறுகிறார்கள். அது மட்டுமல்ல, அவருடைய தலையும் வழுக்கையாகி விடுகின்றது, இவருடைய உடம்பும் குஷ்டரோகமாக வெண்குஷ்டமாக மாறிவிடுகின்றது. சகோதரர்களே, இந்த செல்வத்தை அல்லாஹ் தஆலா தருவதற்கின்றதே, இது நம்மை கண்ணியப்படுத்துவதற்கு நினைத்து விடக்கூடாது. நம்மை கண்ணியப்படுத்துவதற்காகவும் இருக்கலாம், ஆனா ஒட்டுமொத்தமாக அது அல்ல. இந்த செல்வத்தை தந்ததுக்கு பின்னால அல்லாஹ்வுக்கு இவன் நன்றி செலுத்துகிறானா? ஜகாத்துடைய எல்லையை தாண்டியதுக்கு பின்னால ஜகாத்தை கொடுக்கிறானா என்பதையெல்லாம் அல்லாஹ் சோதிக்கிறான்.